வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் முருகர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தேன். சின்ன வேண்டுதல்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய வேண்டுதலே வச்சுருந்தேன். அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அதனால் முருகருக்கு காணிக்கையாக முடிய கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது எந்த கோயிலுன்னு பார்த்திங்கன்னா, குன்றத்தூர் முருகன் கோயில் தான். இந்த கோயிலுக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. நான் வேண்டது ஏதாவது ஒரு முருகர் கோயிலில் முருகனுக்கு நான் முடிய காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அதை வேண்டியிருந்தேன். அதேமாரி எனக்கு அந்த வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. சரி, எங்கே போகலாம், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எங்கே போக முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்து அங்கேயே வந்துட்டோம். இந்த கோயில் ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பசங்க 2 பேருக்கும் இந்த கோயிலில் தான் மொட்டை அடித்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் 2 மொட்டை அடிக்கக்கூடாது, சரி நம்ம கொஞ்சோண்டு பூ முடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் இதே கோயிலில் அவரும் வேண்டுதல் வச்சுருந்தார். அதனால் சரி, அவர் என்னை விட்டுட்டு என்னை அப்போ கூப்பிட்டு வர முடியாமல் இருந்தது. அதனால் சரி, அவங்க மட்டும் மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, நாங்கள் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தோம். ஆனால் என்னால் அவ்வளோ தூரம் இப்போதைக்கு போக முடியாது அப்படின்றதால, சரி நாமளும் குன்றத்தூர் முருகன் கோயிலே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த முருகர் பாருங்கள், அவன் குடும்பத்துக்கு நான் அவ்வளோ காவலாக இருக்கேன். நீங்கள் குடும்பத்தோடு எனக்கு மொட்டை கொடுக்கல, அதனால் ஒருத்தராக சோதனை பண்ணி அவருடைய காணிக்கையை அவர் எடுத்துக்கிட்டாரு பாருங்கள். அதை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்கு இந்த முடியை கொடுக்கறது ரொம்ப ஒரு எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு வாரமாக புலம்பிகிட்டே இருக்கேன். நான் வேண்டிக்கிட்டேன்னா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் அந்த முருகனுக்கு நான் கொடுக்குறேன், இஷ்டப்பட்டு கொடுக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னுடைய அழகெல்லாம் போயிடும். அதெல்லாம் நான் அந்த முருகருக்கு கொடுக்குறேன்னா, அப்போ நான் எவ்வளோ கஷ்டத்தில் என்னை வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு தான் வச்சேன் அவருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொடுக்குறேன், இனிமேல் நான் கஷ்டப்படக்கூடாது, இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த முருகருக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனால் மொட்டடிக்க உட்கார்ந்த உடனே மனசுக்குள்ளே எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. வீட்டிலலாம் சொல்லிட்டு போனேன், நான் மொட்டை அடிக்கும் போது அழுவேன், ஆனால் நீங்கள் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சொன்னார், சாமிக்காக தானே கொடுக்குற, அப்படி கஷ்டப்பட்டு கொடுக்குற மாதிரியா இருந்தால் வேண்டாம் விட்டுடு. இல்லை, நான் கஷ்டப்பட்டு கொடுத்தா தான் அந்த முருகருக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு அவருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சரி அப்படின்னு போய் உட்கார்ந்தேன். உட்காரும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி தான் உட்கார்ந்தேன். ஆனால் அவர் ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு அந்த மொட்டையை அடித்து விட்டார். மொட்டை அடித்ததுக்கப்புறம் என் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு 3-4 மாதமாக இருந்த கவலைகள் எல்லாமே தீர்ந்து போச்சு. அது ஏன்றது எனக்கு தெரியல. என் பாரத்தை எல்லாத்தையும் அந்த முருகர் காலடியில் இறக்கி வச்சதாலேயோ என்னவோ தெரியல. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே குளித்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் வீடியோ கால்லாம் எல்லாருக்கும் பேசிகிட்டு இருந்தோங்க. பாருங்கள், நாங்கள் மொட்டை அடிச்சிட்டேன், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது அந்த கோயிலில் இருக்கவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, பாரு அவங்க மொட்டை அடிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக வீடியோ கால் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு 4 மாதமாக நான் சிரிக்கவே இல்லை, இப்போ தான் சிரிக்கிறேன். அதுவே இன்னொருத்தவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுது, இந்த முருகர் அவரோட சன்னதியில் நம்மளை வர வச்சு நம்மளை இவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிஜமாக குன்றத்தூரில் இருக்கிற முருகருக்கே நல்ல ஒரு பவர் இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புவேன். ஆனால் குன்றத்தூர் முருகர் எங்கள் குடும்பத்தில் இருக்க 4 பேரையும் வர வச்சு முடி காணிக்கையை வாங்குவார், அவருக்கு ஏதோ கடன் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த மொட்டை அடித்ததில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவளுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, அம்மா மொட்டை அடிக்க போகுது, இனிமேல் நமக்கு மட்டும்தான் முடி, அதனால் அம்மாவை நல்லா வெறுப்பேற்றலாம் அப்படிலாம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம், அம்மா வேண்டாம்மா, அடித்தா நல்லா இருக்காதும்மா, வேண்டாம்மா ரொம்ப பாருங்கள், அவன் ரொம்ப வருத்தமாக இருந்தான். வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த வீடியோ என் பொண்ணு தான் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வரைக்கும் என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கா, பார்த்தியா எனக்கு தான் முடி, உனக்கு முடியே கிடையாது அப்படின்ட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா, எனக்கு தலையில் கொஞ்சமாக மறு மாதிரி சின்னதாக இருக்கும்,
அதை நாங்கள் உட்காரும்போது அவர்கிட்ட சொல்லலை. லைட்டாக கத்தி பட்டுருச்சு. அதுதான் ரத்தம் வந்துகிட்டே இருக்கான்னு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா எனக்கு இருக்கிற இப்போது உடம்பு பிரச்சனைக்கு அது ரத்தம் வரக்கூடாது. சரி, அதனால் கொஞ்சம் பார்த்து பயந்துட்டு இருந்தேன். பாருங்கள், என் முடி போயிடுச்சு. இப்போவும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக தான் மொட்டை அடிச்சுட்டு எந்திரிச்சு வந்தேன். எவ்வளோ நீட்டு முடி பாருங்கள். சில பேர் சொல்லலாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. நான் முருகருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு இருக்குது போல். 2 பக்கமும் சைட்லேயும் நல்லா அழகாக குதிரைவால் போட்டு அழகாக எடுத்துட்டாரு. சீக்கிரமாக எனக்கு மொட்டை அடிச்சு விட்டார். மொட்டை அடித்ததுக்கப்புறம் நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே சொன்னது நல்லா இருக்குது, முகம் நல்லா இருக்குது, இனிமேல் உன் லைஃப்பில் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், 2 முடி விழுந்துருச்சு. அதை எடுத்து காட்டுவோம் பாருங்கள். இப்போது கையில் என் பொண்ணு சிரிச்சிட்டே இருக்கா. முடி போச்சான்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்கா. அதுதான் கொஞ்சம் அவள் என்னை வெறுப்பேற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் பாருங்கள், முடிய சாமியை கும்பிட்டுட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்த மொட்டையில் இனிமேல் சந்தனம் தான் தடவணும். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு மொட்டையில் சந்தனம் தடவிட்டு இருக்காரு பாருங்களேன். என்ன வீடியோ எடுக்க சொன்னால் என் பொண்ணு என்னை தவிர எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்னா அவரு என்ன பார்த்துட்ருக்காங்க. என் பையன் நான் எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ ஏமா அப்படி பண்ண அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். என் பொண்ணு எடுக்க சொன்னா இப்படி அப்படின்னு ஆட்டி எடுத்திருக்கா. ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை எடுத்திருக்கா. அதோட நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் அங்கே சுற்றி கல்லெலாம் வச்சு வீடு கட்டியிருந்தாங்க அந்த கோவிலில் நிறையா. அதை சரின்னு சொல்லி அந்த வீடெல்லாம் எடுத்து கட்டிட்டு அப்புறம் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் எனக்கு நான் ரொம்ப சிரிச்சிருப்பேன். சிரிப்பே எனக்கு தாங்கலை. ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கும் தெரியல. மனசெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது. முருகருக்கு வேண்டுங்க, கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். வேண்டது எல்லாமே நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. எனக்கு நல்லது நடந்துட்டுருக்கு, இனியும் நடக்கும்னு நம்புவோம். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸு புதுசு தான். சரி, மொட்டை அடிச்சுட்டு புது ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு போட்டோம். பாருங்கள், இதான் என் பிக்சர். ரொம்ப காமெடியாக இருக்கா? நல்லா இல்லைன்னா கிண்டல் பண்ணாதீங்க. இதோட எங்கள் ஃபேமிலி, இது அம்மா, பையன், பொண்ணு, நான் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோடு சேர்ந்து எடுத்திருப்போம் ஃபோட்டோ. இங்கே தான் நாங்கள் இந்த லைனில் தான் வந்து வீடுலாம் கட்டுனாங்க பசங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு வீடு கட்டுவேன், அந்த ஃபோட்டோஸும் வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வீடியோ எடுக்கலை. அப்புறம் ஒரு காமெடியான ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம் பாருங்களேன். இந்த மங்கி 3 கை வாய் பொத்தி இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ எங்கள் அம்மா தான் சொன்னாங்க இந்த ஐடியா அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் எவ்வளோ கிரெயின். இதோட நான் ஒரு செல்ஃபி. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீடு கட்டினோன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.